ஓம் சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கும். இன்னைக்கு நம்ம 15 ஜூலை முரளி பார்க்க போறோம். ஸோ பாபா என்ன சொல்றாரு? இன்னைக்கு பாபா தேக அபிமானத்தை பத்தி நிறைய சொல்றாரு. தேக அபிமானம் இருக்கக்கூடாது, அதனாலதான் அனைத்து துக்கங்களும் வருது. கரெக்ட். தேக அபிமானம் இருக்கிற வரைக்கும் அசுர குணம் தான் வெளிப்படும். ஆத்மா அபிமானம் ஆனாலே தெய்வீக நடத்தை தான் வெளிப்படும். ஆனா பாபா சொல்றாரு, ஆத்மா அபிமானி தப்பு செய்ய மாட்டான்ற. தப்பு செஞ்சீங்கனாலே நீங்க தேக உணர்வுல தான் இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்ற. அப்ப நீங்க இதுல கவனம் கொடுத்தீங்க, அதாவது நீங்க தெய்வீக குணத்தை தான் நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்றதுல கவனம் கொடுத்தாலே ராவணன் ஜெயில இருந்து வந்துடலாம். ஏன்னா தப்பு செய்ய செய்ய நீங்க ராவணன் ஜெயில நல்லா உங்களை நீங்களே கட்டிக்கிறீங்கன்னு அர்த்தம். அடுத்தது என்ன சொல்றாரு சிஸ்டர்? பாபா கேட்கிறாரு, ஒவ்வொரு ஆத்மாவுமே பாவ செயல்களின் தண்டனை, தான் செய்யற பாவத்தின் தண்டனையை எப்படி அடையுது அப்படின்னு கேக்குறாரு. அதுல இருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு கேக்குறாரு. 2 ஜெயில தண்டனை கிடைக்குது. ஒண்ணு ராவணனுடைய ஜெயில் தான் உலகமே. சோ இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நீங்க ராவணன் ஜெயில தான் இருக்கிறீங்க, தண்டனை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. இன்னொன்னு அந்த ஜெயிலுக்குள்ள ஒரு ஜெயில், கர்ப்ப ஜெயில். சோ அங்கேயும் தண்டனை அனுபவிக்கிறோம். அங்கதான் கொடூரமாக இருக்கும் தண்டனைன்றார். இந்த 2 ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி, பார்வையை மட்டும் தூய்மையாக்குங்க. எவ்வளவு சூப்பர் ஆக்கிட்டாரு பாருங்க. பார்வை தூய்மையா, அந்த ஒரு வேர்டு தான் பார்வை. நான் தூய்மையான பார்வை கொண்டவன். அந்த பார்வை தூய்மையா இருக்கணும்னா ஆத்மாவை பார்க்கணும். ஆத்மாவை தவிர எதை பார்த்தாலும் தூய்மை கிடையாது. அர்ஜுனனுக்கு அந்த புறாவுடைய புள்ளி, கண்ணு புள்ளி மட்டும் தெரியுது பாருங்க. அதுதான் தூய பார்வை. அதுதான் இருக்கிறதுல மிக உயர்ந்த பார்வை. சோ அதை ஆக்கிட்டீங்கன்னா தப்பிச்சிடலான்றார். அதுதான் தப்பிக்கிறதுக்கான வழி. அந்த சக்கர வியூகத்துல சிக்கன அபிமன்யு இறக்குறான், ஏன்னா வெளியில வர தெரியல. வெளில வர்றதுக்கான வழி என்ன? நம்ம எல்லாருமே சக்கர வியூகத்துலதான் இப்ப சிக்கிட்டு இருக்கிறோம். வெளில வர்றதுக்கு வழி என்ன? வெறும் ஆத்மாவை மட்டும் பாருங்க, வெளில வந்துடுவீங்கன்றார். அடுத்தது சிஸ்டர். பாபா ராவணனின் சிறையில இருந்து தந்தையால மட்டும்தான் நம்மள விடுவிக்க முடியும். ஏன்னா முழு உலகத்துல நம்ம யார டிபெண்ட் பண்ணி இருந்தாலும் அவங்க எல்லாருமே பாவ ஆத்மாக்கள் தான், கிரிமினல் பார்வை உடையவங்க தான். ராவணன் சிறையில இருக்காங்க, அதனால அதுல இருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய அப்பாவால மட்டும்தான் நம்மளை விடுவிக்க முடியும். கரெக்ட். அதே மாதிரி தூய பார்வை அததான் கத்து கொடுக்கிறார். தூய பார்வை இருந்தாலே பூதம் பிரவேசம் ஆகாதுன்ற. எப்ப நீங்க தேகத்தை பார்த்தீங்களோ எல்லா பூதமும் வந்துடும். அந்த தேகத்தை கொண்டு அவன் என்னென்ன பண்ணானோ அத்தனையும் ஞாபகத்துக்கு வந்துடும். ஆத்மாவை பார்க்கும் பொழுது அப்படியே ஆத்மாவுடைய வரலாறு வரும். நீங்க ஆத்மாவுக்கு பேர் கொடுக்கல பாபா, அதுக்குதான். எல்லா ஆத்மா மேல பரிசுத்தமா தான் வந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமா தான் மயக்கத்துக்கு போகுது, இப்ப மீண்டும் தூய்மை ஆகுது. அப்ப நீங்க கடந்த காலத்தை நினைத்தாலும் நீங்க அமைதியா தான் இருப்பீங்க. எதிர்காலத்தில் அது மீண்டும் தூய்மை ஆக போகுது. இன்னைக்கு என்ன ஆட்டம் ஆடினாலும் அதுவும் பக்காவா ஆக போகுது. கடைசியில ஏதாவது ஒண்ணு பண்ணி பாபா அப்படி ஆக்கிடுவார், சாந்தமா ஆக்கிடுவார், அவங்களா இப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆக்கிடுவார். சோ இதை அதுக்குதான் ஆத்மாவை பார்க்க சொல்ற முயற்சி. அதுதான் ஆத்மா அபிமானி ஆகிறது தான் முயற்சியே. அப்படியே இயல்பாக நான் ஒலியா போயிட்டு இருக்கிறேன், ஒலியா வந்துட்டு இருக்கிறேன், ஒலியா சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், ஒலியா பேசிட்டு இருக்கிறேன், இது மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது சிஸ்டர். பாபா தந்தை தான் நம்மள ராவணன் சிறையில இருந்து விடுவிக்கிறாரு. அதுவும் எப்படி விடுவிக்கிறாருன்னா, முதல் நமக்கு படிப்பு சொல்லி கொடுத்து நம்மள விடுவிக்கிறாரு. அப்புறம் நம்மளுடைய நடத்தைகளை சீர்படுத்துற, கெட்டு போன நடத்தைகளை திருத்துறாரு. அதுவும் அப்பா முயற்சியின் அனுசாரப்படிதான் நம்மள ஒவ்வொருத்தருடைய அவங்களுடைய செய்யக்கூடிய முயற்சியின் படிதான் அந்த கர்ப்ப சிறையில இருந்தும் ராவணன் சிறையிலிருந்து நம்ம விடுவிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம கையில தான் இருக்கு. கரெக்ட். எப்ப விகாரத்துல விழுறீங்களோ அப்பவே நீங்க ஜெயில போய் மாட்டிக்கிறீங்கன்னு அர்த்தம். சோ அதுதான் ஜெகநாதர் கோயில்ல உலகத்தையே ரட்சிக்கக்கூடிய அந்த தேவதைகள் எப்படி விகாரத்துல போய் சிக்கிறாங்கன்னு அந்த சிலை, ஆபாச சிலைகள் இருக்குமா. சோ முதல் பாவமே தேவதைகள் பண்றது என்னன்னா காமத்துல விழுறது தான். சோ அதனாலதான் அதை தான் நாங்க ஹைலைட் பண்ணி காட்டாங்க. இன்னை வரைக்கும் கோயில்ல இந்த மாதிரி சிலை இருக்குதுன்றது தானே எல்லாருடைய கண்ணையும் உறுத்துது. சோ அப்ப எந்த அளவுக்கு விகாரத்துல விழுந்துட்டே இருக்கிறாங்களோ அவங்க அப்படியே வெளியேறு இருந்தவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கருகருன்னு ஆகுறாங்க. பாபா இங்க ஆத்மாவை சொல்றாரு, உடலும் அதே மாதிரி ஆகுது. சோ அங்கதான் சம்பூர்ண வெண்மையா இருப்போமா. சத்தியுகத்துல போட்டோ கூட எடுக்க முடியாதுன்ற.
சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாரு, எந்த அளவுக்கு சேவையில ஈடுபட்டிருப்பீங்களோ அந்த அளவுக்கு தேக அபிமானம் குறைஞ்சிட்டே போகும். அது செம பாயிண்ட். அது தேக அபிமானத்தை விடுறது பெரிய கஷ்டம் கிடையாது, சேவையிலே மூழ்கணும். அப்ப சேவை அப்படிங்கிறது பாபாவுடைய ஞானத்தை சொல்றது எல்லாமே, அது வாய்மொழி சேவை எல்லாமே இருந்தாலும் பாபா நினைவோடு சொல்லும் பொழுதுதான் அது முழுமையான சேவைன்னு கொல்லப்படும். இல்லைன்னா கிளிப்பில சொன்ன மாதிரி ஆயிடும். டேப் ரிகார்டர்ல போட்டுவிட்டா அது கூட தான் பேச போகுது, அது எப்படி சேவைன்னு சொல்ல முடியும்? அப்ப ஆத்ம உணர்வுல இருந்து நான் பாபாவுடைய குழந்தை சகோதர ஆத்மாவுக்கு சொல்றேன், உடம்புக்கு கிடையாது, ஆத்மாவுக்கு சொல்றேன் அப்படின்ற அந்த உணர்வுல நீங்க சொல்ல சொல்ல, அதே மாதிரி மனசா சேவை, ஆத்மாவாகிய நான் என் சகோதர ஆத்மாக்கள் எல்லாம் இந்த ராவணன் ஜெயில இருக்கிறாங்க, அவங்களை விடுவிக்கணும் அப்படின்ற அந்த சுபமான எண்ணத்தை உருவாக்க உருவாக்க தானாகவே ஆத்ம உணர்வுடையவர் ஆயிடுவீங்க. அதுக்குதான் இந்த பிராக்டிஸ். இப்ப இது சேவைன்றதோட இதுல சுயமுயற்சி தான் அதிகமா இருக்குது. சோ இதை பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. அதே மாதிரி இது உலகம் ஃபுல்லா ராவணனுடைய மிகப்பெரிய ஜெயில். இங்க இருக்கிற ஜெயில கிரிமினலை தானே போடுவாங்க. அதனாலதான் பாபா சொல்றாரு, நீங்க எல்லாரும் கிரிமினல்கள், அசுத்த பார்வைகள் கொண்டவர்கள், அதுல இருந்து வெளியில வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, ஆத்மா அபிமானில இருக்கிறவங்களால மட்டும்தான் பெரிய பெரிய சேவைகள் செய்ய முடியும். பாபா பாருங்க, அதனாலதான் இவ்வளவு சேவை செய்யறாரு. கரெக்ட். ஏன்னா தேக உணர்வுல இருந்தாலே தேவையற்ற எண்ணங்கள் வரும், விகாரத்துல சிக்கிக்குவாங்க, மத்தவங்களை பத்தி புரளி பேசுவாங்க, அப்புறம் எப்படி சேவை நடக்கும்? அப்படியே மீறி அங்க சேவை பண்ணாலும் மத்தவங்களுடைய மனநிலையெல்லாம் கெடுத்து வாய்மண்டலத்தையே ஒரு வழி பண்ணிட்டு வந்துருவாங்க. அதனாலதான் யாரோ சொன்னாங்க, வீட்டுல இருக்கும்போது நல்லா இருந்துச்சு, சென்டருக்கு போனதுக்கு அப்புறம் இந்த மாத்தாசி இப்படி அந்த மாத்தாசி இப்படின்னு சொன்னதேதான் எனக்கு ஞாபகம் வருது யோகத்துல உட்கார்ந்தா. அப்ப அதுல கவனம் இருக்கணும். சேவை செஞ்சா ஆத்மாபிமானி ஆவீங்கன்றது முக்கியம், ஆனா எப்படி சேவை செய்யறீங்க அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி பேசுறவங்க கிட்ட டக்குன்னு நம்ம மாத்தணும். டக்குன்னு பாபா இன்னைக்கு என்ன சொன்னாருன்னு உடனே ஒரு செகண்ட் அவங்க தப்ப அவங்க உணர்ந்துருவாங்க. ஏன்னா ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஆத்ம உணர்வை விட்டு விலகிட்டாங்கன்னு அர்த்தம். அதனால அப்ப ஏன்னா அது டயர்ட் ஆக்கிடும் உங்களை. சேவை செய்யறதுல ஆர்வம் இருக்காது, வீண் விஷயத்த கேட்கறதுல ஆர்வம் வந்துடும், அந்த மாதிரி ஆயிடும். சோ அதனால அதுல இருந்து விலகி சேவை செய்யணும். அப்படி விலகி இருக்கனால தான் பாபாவால 24 மணி நேரமும் ஃப்ரெஷ்ஷாவே சேவை செய்ய முடியுது. ஆத்ம உணர்வு அப்படியே ஊக்க உற்சாகத்தோடவே வச்சிருக்கோம் எப்பவுமே. தேக உணர்வு டயர்ட் ஆகும். அதனாலதான் பாபா சொல்லுவாரு, அபுமலை ரோட்ல இருந்து நீங்க மேல வர்றதுக்கு ஆத்மாபிமானி நிலையிலே வந்தீங்கன்னா டயர்டே தெரியாதுன்றாரு. அப்ப அது எவ்வளவு பெரிய விஷயம். அதே மாதிரி எந்த வேலையுமே நீங்க ஆத்ம உணர்வுல செஞ்சீங்கன்னா வேலை செய்யற பலுவே தெரியாதுன்றார். சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாரு, சத்தியுகத்துல கோர்ட் கிடையாது, அங்க பாவ ஆத்மாக்களே கிடையாது, அதனால ராவணனுடைய சிறையே இல்ல. இங்க ஆனா அளவற்ற துக்கம் இருக்கு, நாளுக்கு நாள் இன்னும் துக்கம் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அதனால கோர்ட்டும் அதிகமா இருக்குது, சட்டமும் அதிகமா இருக்குது, குற்றமும் அதிகமா இருக்குது. சோ ராவணன் இருந்தாலே அங்க எல்லாமே வந்துடும். சோ அதனாலதான் ராவணன் கிட்ட இருந்து விடுபடுங்க. ராவணன் உங்களை கட்டி போட்டிருக்கிறான் விகாரம்ன்ற கயிறுல, நீங்க அறுத்துக்கிட்டீங்கன்னா தப்பிச்சிடுவீங்க. அதை அறுக்கிறதுக்கு தான் இந்து தெய்வங்கள் கையில பாத்தீங்கன்னா கோடரி, அருவாள் இதெல்லாம் இருக்கும். கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எந்த பந்தனத்திலும் சிக்கல. பாபாவுடையவர் மட்டும்தான் நான், எனக்கு வேற யாரும் கிடையாதுன்னு கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யாரை பார்த்தாலும், மனைவியை பார்த்தீங்கன்னா இது என் மனைவி இல்லை, கணவனை பார்த்தா என் கணவன் இல்லை, குழந்தை பார்த்தா குழந்தை இல்லை, என் அப்பா அம்மா இல்லை. இது மைண்டுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தா மட்டும்தான் நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க. இல்லைன்னா ஒருத்தர் என்னுடையவர் நினைச்சிட்டீங்கனாலே நீங்க பாவம் செய்வீங்க அவங்களுக்காக. சோ அதனாலதான் அதை கட் பண்ணிக்கிட்டே இருங்கன்ற. அது கட் பண்ணாததுனால்தான் துக்கம் அதிகமாயிட்டே இருக்குது. அவன் கட்டிக்கிட்டே இருக்கிறான், அவங்கள நீங்க வெட்டிக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான் உங்க வேலை. சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாரு, நமக்குள்ள அரைக்கல்பத்தினுடைய தேக அபிமானம் இருக்கு, அதை நீங்கிறதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும். அதனால இந்த கொஞ்ச காலத்துல நம்ம நீக்கணும்னா நிறைய முயற்சி செய்ய வேண்டி இருக்கு, உழைக்க வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப முக்கியமான விஷயம். 2500 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஒரு 10-15 வருஷத்துல நீக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா அந்த அரைக்கல்பமா அந்த பழக்கம் எப்படி ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்துச்சு. அதனாலதான் இப்ப என்ன சொல்றாரு பாபா, ஆம வேகத்துல பண்ணாம முயல் வேகத்துல அதி வேகத்துல பண்ணுங்கன்றாரு முயற்சிய. 2500 வருஷம் இருந்த பழக்கத்தை நீக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. சோ அதை நீக்கிக்கிட்டே இருக்கணும். நீக்க எப்படி அந்த
தண்ணி படுற இடத்துல அந்த பாசி வளருதோ அது டெய்லியும் கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்ல அடுத்த நாளே வளர்ந்துடும். அந்த மாதிரிதான் இது வளர்ந்துட்டு இருக்குது. நீங்க பட்டு கிளீன் பண்ணிக்கிட்டே இருங்க சரீரம் விடுற வரைக்கும். அதுக்கப்புறம் அங்க எதுவுமே இருக்காது, ராவணனே இருக்க மாட்டான். இதுல அலட்சியமா இருக்காதீங்க. ஏன்னா ஒண்ணு உயிர் எப்ப பிரியும்னு தெரியாது. இன்னொன்னு இப்ப டைம் ஆயிடுச்சு. இது 1969 முன்னாடி வந்த சாக்கார முரளி. இப்ப டைம் நெருங்கிடுச்சு. ஆனா அப்பவே சொல்றாரு, வயதாகி ரொம்ப லேட்டா இறக்குறவங்களால முயற்சி பண்ண முடியாது, அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் ஞானம் கிடைக்காது. அதுக்குள்ள அதாவது ஞானம் கிடைக்கிறதுக்குள்ள இவங்க ரொம்ப கெட்டு போயிடுவாங்க. ஏன்னா உலகம் அப்படி இருக்கும். அதனால இந்த ஜென்மத்திலேயே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்ணுங்க. இந்த ஜென்மம் விட்டா அதான் நவ்வார் நவர், இப்பொழுது இல்லையே எப்பொழுதும் இல்லை, தள்ளி போடாதீங்க. ஆக்சுவலா இன்னைக்கு இந்த நொடியே சொல்றார், இந்த நொடியே பக்காவாயிடுங்க. இந்த நொடியே எந்த விகாரமும் வரவிடக்கூடாது, எந்த வீண் எண்ணமும் வரக்கூடாது. ஏன்னா இது கூட கடைசி நொடியா இருக்கலாம். அதான் அம்மா பண்ண பயிற்சி, இது என்னுடைய கடைசி நொடி. சொல்லுங்க சிஸ்டர். சொல்ற நம்ம அனைவருடைய தந்தையுமே அவர்தான். அவர்தான் நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கொடுக்கிறாரு. இந்த விஷயத்த நினைக்கும் போது இதயத்துக்குள்ள அப்படியே பூரிப்பு அடையணும், நமக்கு எப்பேற்பட்ட அப்பா கிடைச்சிருக்காருன்னு. ஏன்னா அவர் நம்ம துர்கதியில இருக்கக்கூடிய நம்மள சத்கதிக்கு அழைச்சிட்டு போறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம அவரை நினைக்க நினைக்க நம்மளுடைய பல பிறவிகளினுடைய பாவங்கள் தீருது. இந்த வழி வேற யாருக்குமே கிடைக்கல, நமக்குதான் கிடைச்சிருக்கு. அதை நினைக்கும் போது உள்ளுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் வரணும் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட சொல்றது. இன்னொன்னு நேத்து முரளியில சொன்ன மாதிரி 95% மோசமா இருக்கிறவனுக்கு அந்த 5% ஞாபகப்படுத்துங்க, அந்த நினைவு சக்தியை கொடுக்கும்ன்ற. அதேதான் இங்க பாபா சொல்றாரு, முதல்ல நீ சத்கதியில தான் இருந்த அப்படின்னு சொல்றது அதுக்குதான். ஏன் இந்த காலச்சக்கரத்துல நடந்ததே திரும்ப நடக்கும்னு சொல்றாருன்னா, ஒரு காலத்துல நீ இருந்தன்னு ஞாபகப்படுத்துறாரு. அந்த ஞாபகம் உங்களுக்கு வரும்போது அந்த சத்கதி அந்த சக்தி வந்துடும். துர்கதியில இருக்கிறேன்னு நினைக்காத, கலியுகத்துல இருக்கிறேன்னு நினைக்காத. அந்த 5% எரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க அந்த தீபம், அதுல எண்ணெயை ஊத்தணும். நான் இன்னமும் நமக்குள்ள அந்த தெய்வீக குணம் கொஞ்சமாவது ஒட்டிக்கிட்டு இருக்குது இல்ல, அப்ப அங்க இருந்து வந்ததுதான்றத நினைவு படுத்த 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 முழுக்க முழுக்க அந்த தீபம் எரிய ஆரம்பிக்கும்ன்றார். சொல்லுங்க சிஸ்டர். பாபா கேக்குறாரு, இவ்வளவு அளவற்ற துக்கம் ஏன் வந்துச்சு? முதல்ல அளவற்ற சுகத்துல நீங்க இருந்தீங்க, இது எப்படி வந்துச்சுன்னு யோசிக்க சொல்றாரு. கரெக்ட். அளவற்ற துக்கம் எப்படி வந்தது? அளவற்ற சுகம் இருக்கும் பொழுது. அப்ப அளவற்ற சுகம் இருக்கும் பொழுது பார்வை தூய்மையா இருந்துச்சு. எப்ப பார்வை கெட்டு போச்சோ, விகாரத்துல விழுந்தீங்களோ, அதுதான் காரணம். பாபா இந்த மாதிரி உலகத்தை படைக்கல, துக்கமான உலகத்தை படைக்கல. சோ அப்ப உங்களுக்கு துக்கத்தை கொடுத்தது நீங்க விடணும்ல இல்லையா? ஒரு கஞ்சா அடிக்ட் அனைத்தையும் இழக்கிறான்னா அவனுக்கு ஒரு டைம்க்கு அப்புறம் அந்த போதை மறுவாழ்வு மையத்துக்கெல்லாம் போட்டு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு தெரியுது, இதனாலதான் நான் இழந்துட்டு. அப்பயும் அவனை பிடிச்சி இழுக்கும். 1 வருஷம் ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ல இருந்தா கூட அவனை பிடிச்சி இழுக்கும். அப்ப நினைச்சு பார்ப்பான், இதனாலதானே நான் அனைத்தையும் இழந்தேன் அப்படின்ட்டு சொல்லி சொல்லி அதுக்கு பக்கம் போகாம இருப்பான். இப்ப போனா மீண்டும் அதே மாதிரி சாக்கடையில விழுந்து கிடப்பேன் அல்லது இறந்து கூட போயிடுவேன். அதே மாதிரிதான் அளவற்ற செல்வம் இருந்தன்னா இன்னைக்கு பிச்சைக்காரனா இருக்கிறேன், மிகப்பெரிய அழகனா இருந்தன்னா இன்னைக்கு இவ்வளவு அசிங்கமா இருக்கிறேன், அவ்வளவு ஆரோக்கியமா இருந்தன்னா இன்னைக்கு சர்வ நோய்களும் என் உடம்புல இருக்குது. சோ இதுக்கு காரணமான விகாரத்தை நான் புத்தினால கூட தொடமாட்டேன் அப்படின்னு முயற்சி பண்ண சொல்றாரு சிஸ்டர். பாபா சொல்றாரு, நல்ல முறையில நினைவுல இருந்தீங்க, உங்ககிட்ட தேக அபிமானமே இல்லைன்னா உங்களால நல்ல சொற்பொழிவாற்ற முடியும், தந்தையினுடைய அறிமுகத்தை இந்த ஞானத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதுதான் அந்த யோக பலம். ஆத்ம அபிமான நிலையில இருக்கும்போது அந்த பேசுற விதமே அவ்வளவு ராயலா இருக்கும். ஒரு ஆத்மாவை பார்த்து பேசுறேன்னும் பொழுது எல்லைக்கு அப்பாற்பட்ட உணர்வுல வந்துடுறீங்க நீங்க. ஒரு பிறவியை பற்றிய சிந்தனை கிடையாது, இது பல பிறவியை பற்றிய. ஆத்மானா பல பிறவி இல்ல, அப்படி இருந்த ஆத்மா அனைத்தையும் இழந்து கிடக்குதே, அதை நாம சரிப்படுத்தணுமேன்ற அந்த கருணையோட நீங்க பேசுவீங்க. அப்ப அந்த கருணையும் தெரியும். அத்தனை பேரை நான் உயர்த்துற ஒரு நல்ல சேவை செய்யறேன்ற அந்த போதையும் தெரியும். அப்ப ஞானம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அந்த ஞானத்தை சொல்ற விதமும் சூப்பராக இருக்கும். அந்த கருணை அது பயங்கரமா இருக்கும். அதுல இன்னொன்னு சூப்பரா சொல்றாரு பாபா, கடவுள் சர்வவியாபின்றீங்களே, கடவுள் சர்வவியாபின்னா உலகத்துல விகாரமே இருக்காது இல்ல. கடவுள் சர்வவியாபியா இருக்கிற இடத்துல விகாரம் எப்படி சர்வவியாபியா இருக்க முடியும்? அதே மாதிரி விகாரம் சர்வவியாபியா இருக்கும் பொழுது தந்தை எப்படி சர்வவியாபியா இருக்க முடியும்? இவரு பரிசுத்தமானவர், அதுக்கு ஆப்போசிட் விகாரம். இது எப்படி ரெண்டும்
எங்கும் இருக்கும். இவங்க என்ன பண்றாங்க, கடவுள் தான் அதை படைத்தார், கடவுளே அதுவாக இருக்கிறாருன்ட்டானுங்க. அதனாலதான் பாவமே செய்யறாங்கன்றார். இந்த கொல்வதும் கண்ணன் கொல்லப்படுவதும் கண்ணன்ட்டு இருக்குமா கீதையில. அப்ப என்ன பண்ணிடுறாங்க, இவனுங்க பண்ற கொலை செஞ்சதும் நானே, கற்பழிச்சதும் நானே, எல்லாமே கடவுளே தான். ஏன்னா எனக்குள்ள கடவுள் தானே இருக்கிறாரு. அப்ப அவனுக்கு குற்ற மனப்பான்மை போயிடுச்சு இல்ல. அததான் பாபா சொல்ற, தவறா புரிஞ்சுக்கிட்டு விகாரத்துல விழுந்து விழுந்து நிந்தனை செஞ்சு செஞ்சுதான் பாரதத்துக்கு இந்த நிலைமை வந்துச்சு. கையேந்தி நிக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். அதுக்கு காரணம் இந்த ஒரே ஒரு விஷயம். அதனாலதான் இது மிகப்பெரிய தவறுன்றார், கடவுள் எங்கும் நிறைந்தவர். ஏன்னா இதோட லிங்க் இருக்குது. அதாவது நம்ம பக்தியில இருந்து இதை வரும்போது கடவுள் எங்கும் நிறைந்தவர் நல்லா தானே இருக்குது, இதுல என்ன நிந்தனைன்னு இருக்கும். ஆனா அதுதான் அவனுக்கு தப்பு செய்யும் போது அவனுக்கு பெரிய சப்போர்ட் கொடுக்குது. கடவுள் எங்கும் நிறைந்தவர் தானே, அப்ப எனக்குள்ள அவர் தானே இருக்கிறாரு, அப்ப நான் பண்ணலப்ப அவர் தான் பண்ணார், அவர் தான் எனக்கு இந்த உணர்வே கொடுத்தாரு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல. சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாரு, சிவ தந்தை வந்து ஆத்மா அபிமானியா இருக்காரு, அதனால குழந்தைகளே நீங்களும் வந்து ஆத்மா அபிமானி ஆகுங்க. அப்படி ஆகும்போது உங்களுக்குள்ள எந்த ஆத்மா அபிமானினாலே உள்ளுக்குள்ள எந்த ஒரு விகாரமும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு அவகுணமும் இருக்கக்கூடாது, நீங்க யாருக்குமே துக்கம் கொடுக்க கூடாது, யாரையும் நிந்தனை செய்யக்கூடாது, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்றாரு. பாபா எப்படி ஆத்ம அபிமானியா இருக்கிறாரோ இருக்கிறதுனாலதான் அவர் யாருக்கும் துக்கம் கொடுக்கறது இல்ல, இருக்கிறதுனாலதான் அவருக்குள்ள விகாரம் இல்ல, சுகத்தை மட்டுமே கொடுக்கிறார். சோ இதெல்லாம் வரும்பொழுதுதான் நீங்க சொல்ல முடியும் எனக்கு ஆத்ம அபிமானி நிலை வந்திருக்குதுன்ட்டு. அப்படி இல்லைன்னா அதாவது நீங்க ஆத்மான்னு வாய் சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனா உண்மையிலே நீங்க செய்யக்கூடிய காரியம் தேக உணர்வுல செஞ்சுட்டு இருப்பீங்க. அப்ப எவ்வளவு கவனம் கொடுக்க வேண்டியது இருக்குப்பாங்க. அப்ப ஆத்மானா வெறும் ஆத்மா நினைக்கிறது இல்ல, ஆத்மாவுடைய குணத்தை நான் வெளிப்படுத்துற ஆத்மா இல்லையா, நான் தூய்மையான ஆத்மா, அன்பான ஆத்மா. ஏன்னா இதெல்லாம் ஆத்மாவுடைய குணம். அப்ப அன்பான ஆத்மான்னு சொல்றது என்னன்னா அந்த ஆத்மாவுடைய உண்மையான குணத்தை வெளிப்படுத்துறதுக்காக. சோ அப்படி இருங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த தமோ பிரதானமா ஆகிறதுனாலதான் லட்சக்கணக்கான வருடங்கள் கல்பம்னு சொல்றதெல்லாம் அப்படி சொல்றாரு. ஏன்னா தமோ பிரதான புத்தியா உள்ளவங்க இதை கூட யோசிக்கல. இப்ப ராமாயணம் வந்து 7 லட்சம் வருஷம் முன்னாடி நடந்தது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சகோதரி சொல்றாங்க, கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும், 7 லட்சம் வருஷம் முன்னாடி நடந்திருந்தா உங்களுக்கு அந்த இடம் இந்த மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் கிடைக்குமா? அது 7000 வருஷம் தான் ஆகுதுன்றாங்க. அதுவும் நடக்கலன்றது வேற விஷயம். பட் இருந்தாலும் 7 லட்சத்துக்கும் 7000த்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப தமோ பிரதானமா ஆயிட்டாங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. சொல்லுங்க சிஸ்டர். அப்புறம் பாபா சொல்றாரு, குழந்தைகளே ஒருபோதும் காதால கேள்விப்படுற விஷயங்கள் மேல நம்பாதீங்க, யாரு என்ன சொன்னாலும் அது உண்மையான்னு முதல்ல அப்பா கிட்ட கேளுங்க. கரெக்ட். இது சூப்பரான விஷயம். இது ஆக்சுவலா நம்ம ரொம்ப சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம அறியாமலே இந்த குணம் இருக்கும். மத்தவங்களை பத்தி அப்பா அம்மா பேசினாலும் சரி, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பேசினாலும் சரி, எனக்கே நல்லா ஞாபகம் இருக்கு. நான் 6வது படிக்கும் போதே சில பசங்க வந்து அந்த வாத்தியாரும் இந்த மிஸ்ஸும் பேசிட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்குள்ள தொடர்பு இருக்குது அப்படின்னும் போது ஏன் லூஸ் ஆட்டம் பேசுறாங்கன்னு தான் தோணும். அப்ப தானாகவே நம்ம வந்து அது தப்புன்ற எண்ணத்துக்கு வந்துடும். ஆனா இப்ப வந்து அது வேற மாதிரி போகுது. காரணம் என்னன்னா அது புத்தி கெட்டு போகுது. அதுதான் பாபா சொல்றாரு, கேட்கறது எல்லாத்தையும் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருங்க, நம்பாதீங்கன்ற. நம்பினீங்கன்னா கெட்டு போறது நீங்க, அதுல கவனம் வைங்க அப்படின்னு சொல்றாரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். கேட்கிற எதையுமே நம்பாதீங்க. அதாவது உங்களுக்கு எவ்வளவு துக்கம் கொடுத்தாலும் அவனுக்கு நீங்க சுகத்தை தான் கொடுப்பேன்னு நேற்று சொன்னார்ல, உறுதிமொழி, திடத்தன்மை இருக்கணும்ட்டு. அப்ப இதெல்லாம் நம்புனீங்கன்னா எப்படி வரும்? அதனாலதான் கேட்கறத எதையுமே நம்பாதீங்கன்ற. அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்படி கிடையாது, இவனுக்கு ஏதோ காண்டுப்புல இருக்குது, தப்பா பரப்புறான், முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கிற வந்து நம்ம இப்ப அவன் நல்லவனை நாம அப்படி நினைக்கிறது எவ்வளவு பெரிய பாவம். அவன் ஏதோ ஒரு மோட்டிவோட தான் அதை பரப்போம், சும்மா பரப்ப மாட்டான். அதாவது அதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் மத்தவங்களை பத்தி தப்பா பேசுறது. சோ அப்ப இதை நான் எதுக்கு மைண்ட்ல நினைக்கிறதே பாவம்ன்றார், மத்தவங்களை பத்தி தப்பா. அப்புறம் உள்ள போயிடுச்சுனால அதை பேசாம இருக்க மாட்டோம். சோ அதனாலதான் எதையும் நம்பாதீங்க. நம்பினீங்கன்னா நிறைய பாவம் செய்வீங்க, உங்களுக்கு யோகா வராது முதல்ல. சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாரு, மனிதர்கள் வந்து நம்ம மேல போயிட்டு இருக்கோமா, நம்மளுடைய வாழ்க்கை உயர்ந்துகிட்டு இருக்கா இல்ல தாழ்ந்த நிலையில போயிட்டு இருக்கான்ற சிந்தனையே இல்ல. ஆனா அப்பா வந்து உங்களை தங்க யுகம் வெள்ளி யுகத்துல இருந்து இப்ப இரும்பு யுகத்துக்கு வந்துட்டீங்க, மறுபடியும் அந்த தங்க யுகத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. சூப்பர் சூப்பர். தெரியணும்ல இந்த எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும், அப்பதான் நீங்க ஞானம் நிறைந்தவர்கள் சொல்ல முடியும்னு சொல்றாரு. கரெக்ட். ஒரு இடத்துக்கு போகணும்னா
முதல்ல கூகுள் மேப்ல நாம எங்க இருக்கிறோம்னு தெரியணும். தெரிஞ்சாதான் அது அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்கிறோமா, அதை விட்டு விலகி போயிட்டு இருக்கிறோமான்றதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரிதான் இந்த 5000 வருட கல்ப சக்கரத்துல இப்ப நாம எங்க இருக்கிறோம். ஏன்னா எல்லாரும் என்ன நினைச்சிருக்கிறாங்க, அப்படியே மரணத்தை வெல்ல போறோம், சயின்ஸ் அப்படி பண்ண போது வளர்ந்துட்டு இருக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இறங்கிட்டு இருக்கிறோம்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சோ அதை நாம இறங்கிட்டு இருக்கிறோம்னு தெரிந்தால்தான் இந்த 5000 வருடத்தில் நம்மளுடைய நிலை எங்க இருந்த ஸ்கேல்ல கீழே இறங்கி இருக்குன்னு தெரிஞ்சாதான் ஏறதுக்கான முயற்சி பண்ணுவோம். அதே மாதிரி இப்பயும் பாபா குழந்தை ஆன பிறகும் உலகத்துல யாருக்கும் தெரியல, பட் பாபா குழந்தை ஆனாலும் அலட்சியமா இருந்தா அப்படித்தான். இறங்குறீங்களா ஏறுறீங்களான்னே தெரியாது. அதுக்குதான் கவனம் வச்சுக்கிட்டே இருங்க உங்க நடத்தையின் மீது, உங்களுடைய உள்ளுணர்வின் மீது அப்படின்னு பாபா சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அதே மாதிரி பாபா சொல்றாரு, மக்கள் தொகை அதிகமாயிட்டே இருக்குது, எப்படி இத்தனை பேருக்கு உணவு கிடைக்கும்? சொர்க்கத்துல இந்த மாதிரி மக்கள் தொகையும் அதிகமா இருக்காது, பாவமும் இருக்காது, அதனால அளவுக்கு அதிகமாகவே சாப்பாடு எல்லாமே கிடைக்கும். அதனால எந்த விதத்திலயும் அங்க துக்கம் இருக்காது. காரணம் அவங்க நிர்விகாரிகள். இங்க எல்லா விதத்திலயும் துக்கம்தான், ஏன்னா எல்லாம் விகாரிகளா இருக்கிறாங்க. இத திரும்ப திரும்ப அவங்களுக்கு புரிய வைக்கும் போது கொஞ்சமாவது புரிஞ்சுக்குவாங்கன்ற. திரும்ப திரும்ப இந்த விகாரத்தினாலதான் விழுந்தாங்க, தூய்மை ஆயிட்டாங்கன்னா எல்லாமே கிடைச்சிடும்ன்றத திரும்ப திரும்ப புரிய வைக்க சொல்றாரு. அதுவும் கடவுள் சொல்றாருன்றதையும் புரிய வைக்க சொல்றாரு. சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்ற நல்ல நல்ல சென்றுகள்ல இருக்கக்கூடிய மகாரதிகள் கிட்ட கூட இந்த விகார குணங்கள் இருக்கு, அவங்களுடைய பார்வை சுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம தான் பெரிய மகாரதி ஆயிடுச்சு அப்படின்னு அலட்சியமா இருந்துடக்கூடாது. அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவங்க அழகா இருக்கிறாங்க இல்ல, இவங்க நல்ல முரளி சொல்றாங்களா, இந்த மாதிரி விஷயம் எதுவுமே மைண்ட்ல வரக்கூடாது. அதுவுமே சூக்ஷ்மமான மாயை தான். அது பற்று. அழகா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறது காமம். சோ இதுல ரொம்ப கவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. அப்ப எப்படி சிவபெருமான் நெற்றி கண்ணை திறந்த உடனே மன்மதன் எரிஞ்சு போனோம்னா, அந்த மாதிரி நீங்க கண்ணை திறந்தாலே உடம்பு எரியணும், ஆத்மா மட்டும் தெரியணும். அந்த அளவுக்கு பயிற்சி பண்ணணும் அப்படின்னு பாபா சொல்றாரு. ஏன்னா 2500 வருஷம் இருக்குது இல்ல, சோ அதை எரிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதுல கவனம் கொடுக்கணும். நான் ஆத்மா பரமாத்மாவோட இருக்கிறேன், பரமாத்மாவுடைய மனைவி நான் அப்படின்ற உணர்வுல டக்கு டக்குன்னு எல்லாருடைய உடலையும் எரிச்சு அந்த ஆத்மா பயிற்சி, அது மெயினா வீட்டுல இருந்தே எடுத்துட்டு வரணும். வீட்டுல இருக்கிறவங்களை நீங்க அந்த பயிற்சியை பக்காவா பண்ண 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 கொஞ்சம் கொஞ்சமா வெளியிலயும் அது உங்களுக்கு பயிற்சி ஆகும். சொல்லுங்க சிஸ்டர். பாபா வரம் கொடுக்குறாரு, திரிகால தரிசியாகி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க, அப்பதான் நீங்க சக்திசாலி ஆத்மாக முடியும் அப்படின்னு சொல்றாரு. 3 கால ஞானத்தை உணர்ந்து இருந்தால்தான் நாம எந்த பாவமும் பண்ண மாட்டோம். இதுக்கு முன்னாடி செய்த பாவத்துக்கு என்ன காரியம் என்ன காரணம்னு தெரியும், அமைதியா இருப்போம். அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். இப்ப நீங்க கத்திட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, பதவி எல்லாம் காலி. இப்ப அமைதியா பொறுத்துக்க உங்களுக்கு வருமானம் ஏறிக்கிட்டே இருக்குதுன்னு தெரிஞ்சா நீங்க நான் உன்னை ஒரு 10 நிமிஷம் திட்டுறேன், நீ அமைதியா இருந்தானா 10 கோடி கொடுக்குறேன்னா அமைதியா இருப்போமா மாட்டுமா? ஆனா உண்மையிலே ஒருத்தர் திட்டும் போது நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா இதை விட கோடானு கோடி உங்களுக்கு வந்துட்டு இருக்குது வருமானம். சூக்ஷ்மமா இருக்கிறதுனால அதை நீங்க பார்க்க மாட்டீங்கன்றார். அதுல கவனம் கொடுக்கணும்ன்றார். சோ அதுக்குதான் 3 கால ஞானம் இருக்கும்போது நம்ம அமைதியா இருப்போம் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. சொல்லுங்க சிஸ்டர். அப்புறம் அதுதான் திரிகால தரிசினா எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அவங்க என்ன பிரச்சனைகள் வரக்கூடிய விஷயங்கள் சுயத்தின் மூலமா, மற்றவங்க மூலமா, இல்ல மாயை மூலமா, அனைத்து விதமான சூழ்நிலைகள் மூலமா எல்லாமே வரதான் செய்யும் அப்படின்றத புரிஞ்சிருப்பாங்க. அதனால சுயஸ்திதியை எப்பவுமே சக்திசாலியா வச்சிருந்தீங்கன்னா பரஸ்திதியினால உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. சுயஸ்திதிக்கு முன்னாடி பரஸ்திதி ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்ல. இந்த தீபம் அணையா தீபம். செம சூப்பர், லவ் யூ பாபா. அதாவது வள்ளலாருடைய அணையா தீபம்னுவாங்க. அதனால யாருக்கு என்ன லாபம்? விளக்குல எண்ணெய் ஊத்திட்டு இருந்தா அது எரிஞ்சிட்டுதான் இருக்க போகுது, அதுல என்ன பெரிய லாபம்? ஆனா நம்ம தீபம் அணையாம எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். என்ன ஆனாலும் இப்ப தீபம் எரியுதுன்றது ஆத்ம உணர்வுல இருக்கிறது. ஆத்ம உணர்வுல இருக்குதுன்றது ஆத்மாவுடைய குணத்தோட எரிஞ்சிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். என்ன ஆனாலும் அமைதி, என்ன ஆனாலும் அன்பு, என்ன ஆனாலும் ஆனந்தம். அப்ப உள்ளுக்குள்ளதான் நான் கவனம் கொடுக்கணும். ஏன்னா வெளியில இருக்கிறவங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் நினைக்கும் போதுதான் நீங்க வருத்தப்படுவீங்க. ஐயோ என் கணவர் இப்படி சொல்லிட்டாரு, என் அப்பா அம்மா இப்படி சொல்லிட்டாரு. யார ஒரு குடிகார ரோட்ல உங்களை திட்டிட்டு போனா நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஏன்னா எல்லாருமே
அந்த மாதிரி புத்தி மயங்கி தான் இருக்கிறாங்க. அதுக்கு எதுக்கு நான் ஃபீல் பண்ணணும்? சோ இது எல்லாமே அந்த 3 கால ஞானம் தெரியும் போது நமக்கு தெரியும், நான் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன். அதனால இந்த பாதையை கடந்துதான் போறோம் சொர்க்கத்துக்கு. சொர்க்கத்துக்கு அததான் இயேசு சொல்றாரு, போற வழி மலர் படுக்கை இல்ல முள் படுக்கைன்றார். கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு சொல்லிட்டு போறாங்க. அது உண்மையில் சொர்க்கத்துக்கு போற விஷயம். அப்ப உங்களுடைய புத்தியில அந்த சொர்க்கம் மட்டும் தெரிஞ்சுதான் இது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. அத சொல்றாரு. அத நேத்து கூட இருந்துச்சு, சுமானத்துல நீங்க இருக்கும் பொழுது மற்ற விஷயங்கள் உங்களுக்கு இது பாதிக்கப்படாது. என்னன்னாலும் சுயமரியாதையை இழந்துடக்கூடாது. ஆத்மாவின் மரியாதை, கலியுகத்தின் சுயமரியாதை கிடையாது. அத சொல்றாரு. இன்னொன்னு, பிரம்மா பாபா மேலேயே நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லைன்னா சிவபாபாவையும் மறந்துடுறாங்க. அப்ப எல்லாரும் உயர்ந்தவரை ஆக்கக்கூடியவர் வந்திருக்கிறாரு, அன்போட உயர்த்துறாரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்து வழியை பெறுவதுல உங்களுக்கு என்ன பிரெஸ்டேஜ்? அப்ப அவர் மேல அவர் வந்திருக்கிறது கடவுள் நம்பிக்கை இல்லைன்னும் போதுதான் நீங்க கேட்க மாட்டீங்க. அப்ப பாபா என்ன பண்ண முடியும்? உங்களை காப்பாத்துறதுக்கான வழியை சொல்றாரு, நீங்க கேட்கவே இல்லைன்னா அவர் சொல்றது உங்களுக்கு எப்படி அடைய முடியும்? இதுதான் பெரும்பான்மையான மக்களும் பண்றாங்க, பாபா குழந்தைங்களே இதான் பண்றாங்கன்ற நிறைய பேர். ஒவ்வொரு அடியிலும் வழி கேட்க சொல்றாருல, நம்ம கேட்கிறோமா? ஒவ்வொரு அடியிலையும் வழி கேட்டா நமக்கு துக்கமே அனுபவம் ஆகாது, அவர் கூட மட்டுமே இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். சொல்லுங்க சிஸ்டர். ஸ்லோகன் சொல்றாரு, அனைத்து விதமான சக்திகள் மற்றும் ஞானத்துல சம்பன்னமாகுங்க. அதுதான் இந்த சங்கம யுகத்தினுடைய பிராப்தியே அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட். சங்கமயுகத்துல என்ன அடையிறோம்னா சர்வ சக்திகள்ல நிரம்பி இருக்கிறோம். சர்வ சக்திகள்ல நிரம்புறது எப்படின்னா, இப்ப வரலட்சுமி சிஸ்டர் கூட 1969 முரளியில அது ஒரு முரளியுடைய தலைப்பே ஹீரோ ஆகுங்கள் ஜீரோ ஆகுங்கள் ஹீரோ ஆகுங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜீரோனா நான் எதுவுமே இல்லை, உங்ககிட்ட இருக்கிற அனைத்துமே என் இது இல்லைன்னு நீங்க நினைச்சாலே நீங்க ஹீரோ. எண்ணிது நினைக்கும் போது அகங்காரம் வந்துடும். ஆரோக்கியமான உடல் எண்ணிது, அழகான உடல் எண்ணிது, பணக்காரன் நானு, இதெல்லாம் நினைக்கும் போது இவங்க எல்லாம் பலசாலி, எல்லாம் என்னுடையவர்கள், நானே பலசாலி, இது எல்லாமே அகங்காரம் வர வச்சு உங்களை தப்பு பண்ண வச்சிடும், மக்கள் வெறுக்கும்படியான காரியங்களை பண்ண வச்சிடும். சோ அதனால எதுவுமே என்னது இல்லைன்னு நினைக்கும் போது சக்தி வந்துடும் தானாவே. அதுதான் பாபா சொல்றாரு, இதுக்கு மிகப்பெரிய எதிரே வீண் விஷயம்தான். எது உங்களது இல்லையோ அதையெல்லாம் உங்களது நினைச்சிட்டு நீங்க ஆடும்போது சக்தி இழந்துடுறீங்க, அசுர குணத்தை வெளிப்படுத்திடுறீங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. சோ அப்ப அனைத்து சக்திகளும் நிரம்பியவரா ஆகுறதுக்கு தான் நாம இங்க வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது சதா நமக்கு ஞாபகம் இருக்கணும். அதே மாதிரி பாபா சொல்றாரு, அமைதியை ஸ்தாபனை செய்யற வழி பாபாவுடையது மட்டும்தான், அதுதான் உயர்ந்த வழி. அவர்கிட்ட அந்த உயர்ந்த வழி அடையிறதன் மூலமாகத்தான் உயர்ந்த பதவி அடையிறீங்க, அதுதான் உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிற நன்மை. ஆனா அப்படிப்பட்ட உயர்ந்த வழியை நீங்க படிக்கவே இல்லை அப்படின்னா இப்ப மட்டும் இல்ல கல்பமா ஏமாந்து போயிடுவீங்கன்றார். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை இல்லையா? கல்பமா உங்களுக்கு நீங்க நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறீங்க, அதனால எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்றாரு. சோ எல்லா பாயிண்ட்டும் கவர் பண்ணிட்டோம்ல சிஸ்டர்? ஏதாவது இருக்கா? இல்ல எல்லாமே. ஓகே சிஸ்டர். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியா இருங்க, குளிர்ச்சியா இருங்க.